சின்ன ட்ரக்கில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் அளவு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட ஃபுட்டு குவாலிட்டி அண்ட் இவங்களோட டேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஷூட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இவங்களோட ஃபுட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். சீஸ் பிரெட் ஆம்லேட், மெக்சிகன் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கான குப்பூஸ் வந்திருக்கு. சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் லாலிபாப், சிக்கன் மஞ்சூரியன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி சீஸ் மயோனஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆம்லேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவருங்க. பிரெட் வந்து ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சிக்கன் மஞ்சூரி, இந்த ஹனி சிக்கன் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கு. காரமும் வந்து அதிகமாக சொல்ற அளவுக்கு இல்லை. ரொம்ப நேரமா இந்த ஷவர்மா என்னை இழுத்துனே இருக்கு. கொஞ்சம் பெரிய பைட்டாகவே போகும். ஏன்னா பேசிக்காக ஷவர்மா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவ்வளோ பெருசாக உள்ள மீட் தெரியுதுங்களா. இப்போ நம்ம ரோல் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம இப்போ ரோல் பண்ணிட்டோம். மெக்சிகன் டேஸ்ட் இருக்கிறதுனால ரொம்பவுமே நல்லா இருக்கு. மோஸ்ட்லி நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஷவர்மா செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் ஆனியன், இந்த கேபேஜ் எல்லாம் அதிகமாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி அவங்க மீட் அதிகமாக போட்டிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா. இதில் ஃபுல்லாக வந்து மீட்டு தான் போட்டிருக்காங்க. இப்போ மயோனஸ் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். எப்பயுமே நம்ம இந்த மயோனஸ் ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை சாப்பிட்றேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருக்குங்க. லாலிபாப் எடுப்போம். எப்படி இருக்கு, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. மேலே வந்து நல்லாவே முறுமுறுன்னு பொரிஞ்சிருக்கு. லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கு. இந்த 65 எல்லாம் வந்து அடிச்சு தின்னுடும், அந்த அளவுக்கு டேஸ்ட். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்கு. இந்த பர்கரில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. சிக்கன் போட்டிருக்காங்க. சிக்கன் வந்து ஒரு ஸ்லைஸ் மாதிரி 2 ஸ்லைஸ் வச்சிருக்காங்க. அதில் டொமேட்டோ, ஃப்ரெஞ்சு ஃப்ரை வேற வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய வாய் நான் எப்படி திறக்க போறேன்னு எனக்கு தெரியல. சிக்கன் வந்து ஸ்லைஸ் பண்ணி அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டிருக்காங்க. இந்த சிக்கனுக்கு மசாலா நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஃபைனலாக நம்ம வந்து சிக்கன் ரைஸை டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். நம்ம பேசிக்காக வந்து நார்மலாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ரைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஓகே, நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணதே ரைஸ் தான். ஸோ ரொம்ப நேரம் ஆயிட்டனால கொஞ்சம் ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடாக சாப்பிட்ருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒரு சின்ன வண்டியில் ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றப்போ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேசிக்காக ரொம்ப பிடிச்சிச்சுங்க. நானும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்து போகலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். இந்த சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ கைஸ், இப்போ நம்ம மொஜிட்டோவோட வந்திருக்கோம். மின்ட் ஃப்ளேவரு நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது. ரொம்பவுமே வந்து மின்ட் ஃப்ளேவர்லாம் கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கோங்க எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில் நமாஸ் பாறைங்கிற பஸ் ஸ்டாப்பில். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்டேரி பைபாஸ் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயக்கோட்டை போகிற வழி இருக்கும். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரவணா பவா ஹோட்டல் இருக்குது. அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. நான் அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து சென்னை போகிறவங்க இல்லை பெங்களூர்லேருந்து சேலம் போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ஸ்டாப் போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஒரு 3 o'clock இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock வரைக்கும் கூட சில நேரத்தில் ஓப்பனில் தான் இருக்கும் ஹோட்டல். கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நிறைய காஃபின்னு நினைக்கிறீங்களா, இப்போ தான் நம்ம ஜூஸை குடித்து பாடி கூலிங் ஆகிடுச்சு. அது சூடு இப்போ ஏற்றணும். இப்போ பாடி நம்ம சூடு ஏற்ற போகிறோம் காஃபி குடிச்சு. அதனால தான் காஃபி. சும்மா ஜோக் பண்ணேன்.
இன்னும் சூப்பராக போட்டிருக்காரு. கொஞ்சம் சுகர் தான் கம்மி பண்ணிட்டாரு. பேசிக்காக நான் சுகர் ஜாஸ்தியாக குடிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். நல்ல நல்ல ஃபுட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.